இங்கு கூடியிருக்கின்ற அன்பார்ந்த தோழர் தோழிகளே, விசேடமாக இன்று நாவக்குடியில் வாழுகின்ற நாவக்குடி பிரதேசத்தில் வாழுகின்ற நீங்கள் எல்லோருமே இணைந்து இந்த நாட்டினுடைய எங்கள் தோழரின் ஜனாதிபதி பதவியேற்றதை முன்னிட்டு நீங்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் முகமாக இவ்வாறான ஏற்பாடுகளை செய்திட்டு முதலில் எனது மகிழ்ச்சியும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுடைய வருகை என்பது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அதே போன்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த மாற்றம் என்பது இலங்கை வாழ் மக்களுக்கு கிடைத்த முதலாவது வெற்றி. இது நாள் வரைக்கும் எங்களுக்கு 76 வருடங்களாக எமது நாடு அதால பாதாளத்தை நோக்கி இந்த நாட்டில் இருக்கின்ற மேட்டு குடியை சார்ந்த அல்லது இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி அதிகாரம் துஷ்பிரயோகம் பிடித்தவர்களால் நாடு ஆளப்பட்டு நாசமாக்கப்பட்டு வந்தது. இந்த நாசக நிலைமையிலிருந்து மீட்பதற்காக பல வருடங்களாக மக்கள் போராடினார்கள், செயல்பட்டார்கள். ஆனால் முடியாது போயிருந்தது. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி மக்கள் இன்றைக்கு ஒரு புதிய சகாப்தத்தை ஆரம்பித்திருக்கின்றார், புதிய மறுமலர்ச்சிக்கான யுகத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த வெற்றியோடு இன்று மக்கள் மிக மிக சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நாடு பல்வேறு நல்ல மக்களுக்கு சார்ந்த முடிவுகள் நாளுக்கு நாள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதனால் நாளுக்கு நாள் இன்றைக்கு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகின்ற மக்களுடைய நம்பிக்கையை எதிர்காலத்திலும் திடகாத்திரமாக கைப்பற்றிக் கொள்வதற்கும் இந்த வெற்றியினை மகா வெற்றியாக மாற்றுகின்ற நடவடிக்கை எடுப்பதற்கும் அந்த வெற்றியினை உறுதிப்படுத்துவதற்கு எதிர்கால பாராளுமன்ற தேர்தலும் வருகின்றது. அந்த இன்றைக்கு அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுடைய பெற்றிருக்கின்ற வெற்றியை அமோகமான வெற்றியாக, மிக சிறந்த வெற்றியாக மாற்றி அமைக்கின்ற நடவடிக்கையும் இந்நாட்டு மக்கள் எடுப்பார்கள் என்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று வடக்கில் வாழ்கின்ற கடந்த காலங்களில் மிக ஒரு சொற்பமான வாக்குகளுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்த எங்களை இன்றைக்கு 28,000க்கு அதிகமான வாக்குகளை வழங்கி எங்களுக்கான ஒரு தடத்தை, இடத்தை யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற எங்களுக்காக வாக்களித்த, எங்களுக்கு வாக்களிக்காவிட்டாலும் எங்களை ஆதரித்த, அதே நேரத்தில் எங்களுக்கு அளிக்காதவர்களுக்கும் கூட எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றால் இப்போது ஆரம்பித்திருப்பது உங்களுடைய யுகம். இது கட்சி பேதம், ஜாதி பேதம், மத பேதங்கள் இல்லாத ஒரு நாடு இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. அதனால் இன்று அல்ல நாளை எங்களோடு அனைவரும் இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் மிக மிக அன்பாகவும் பண்பாகவும் வரவேற்கின்றோம். அதே போல அனுரத்தோடு அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் வேறு எதுமல்ல, நாங்கள் இந்த அரசாங்கத்தை உருவாக்கி இருப்பது நாட்டில் தேசிய ஒற்றுமை கட்டியெழுப்புவதற்காக. நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லிம், மூபின மக்களும் ஒரு கொடியின் கீழ், ஒரு குடையின் கீழ் அணிதிரள வேண்டும். அவ்வாறு அணிதிரள விட்டால் இந்த நாட்டுக்கு விமோசனம் இல்லை என்று அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர் பதவியேற்பு விழாவின் பொழுது மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள், எங்களுக்கு வாக்களித்தோர் வாக்களிக்காதோர் அனைவரும் இந்நாட்டு மக்கள். அதனால் நேற்று எங்களுக்கு வாக்களிக்காதவர்களையும் எந்த விதமான இடையூறு என்று அவர்களையும் நாங்கள் எங்களோடு அரவணைத்துக் கொள்வதற்கே நாங்கள் எதிர்காலத்தில் செயல்படுவோம். அதனால் எங்களை வாக்களிக்கவில்லை என்று, எங்களை விமர்சித்தீர்கள் என்று நாங்கள் உங்கள் மீது கடுகளவேனும் கோபங்கள் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய ஆட்சி வந்ததன் பிறகு நாட்டில் கலவரம் வெடிக்கும், இனக்கலவரம் வெடிக்கும், தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, பணக்காரர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். நாடே கல்லூர் படுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். அதே போன்று கோயிலுக்கு பூஜை செய்ய முடியாது, பள்ளிக்கு பள்ளிவாசலில் செயல்பட முடியாது, அதே போன்று பன்சலையில் இருக்கின்ற அந்த ஊர்வலங்களை நடத்த முடியாது, இன்னும் இல்லை என்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. ஆனாலும் கூட இன்றைக்கு தேர்தல் முடிந்து பல நாட்கள் ஆகின்றன. இன்று நாடு மிகவும் அமைதியான முறையில், மக்கள் அமைதியான முறையில் கொண்டாடுகின்ற ஒரு விழா என்றால் அனுரகுமார் திசாநாயக்காவுடைய வெற்றியாகும். ஆகவே இந்த வெற்றியை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும், இந்த அமைதியை தொடர்ந்தும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கும்
நாங்கள் எதிர்பார்க்கின்ற எங்களுடைய அபிலாசைகளான இந்த நாட்டில் மூவின மக்களை ஒரு கொடியின் கீழ் நாங்கள் எல்லோரும் இலங்கையின் என்று சத்தமிட்டு சொல்லுகின்ற ஒரு நாட்டை உருவாக்குவோம். அதற்காக நாங்கள் செயல்படுவோம். அதற்காக நாட்டு மக்களுக்கு உறுதியளிக்கின்றோம். அதனாக நாட்டு மக்களிடம் விசேடமாக வடக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களிடம் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். வாருங்கள் வாருங்கள், எங்களோடு இணைந்து கொண்டு இந்த பயணத்தை ஒன்றாக சென்று எமது நாட்டை இந்த படுபாதாளத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்று சேருங்கள் என்று நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம்.